அவர் ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கையை வந்து இப்படி ஆட்டுவாரு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா மைனஸா இருக்கும் அப்படிங்கறக்காக நம்ம பென்னு கிட்ட வந்து கேக்குறாங்க. பென்னு கிட்ட வந்து கேட்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா பென்னு கிட்ட இந்த மாதிரி கை இப்படி பண்றாரு, இதை வந்து இதுதான் ஒரு கம்பெனியோட மைனஸா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் போதுல நேரா போய் உள்ள போய் காமி, நம்மளோட ஓனர்கிட்ட போய் காமி அப்படிங்கிற மாதிரி பென்னும் ஜேடியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு போற திக்கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓனர் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறான். இதை ஏன் முன்னாடி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல நம்மளோட ஜேடியும் பென்னும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கூடாது, ஒரு மேனலிசம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல நம்மளோட ஓனர் வந்து ரொம்ப காண்டாயிருவாரு. அவர் ப்ரீவியஸ் வீடியோல எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கை அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாரு. அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிக்கிக்கு ஏதோ பண்ணணும் அப்படிங்கறக்காக, ரிக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றானே அப்படிங்கறக்காக அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டிங் போட்டு நம்ம ஜேடியும் பென்னுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சிடறாங்க. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பென்னுக்கும் ஜேடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல. எப்படியே இவனை வந்து கழட்டி விடணும் பார்த்தா இவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுல நம்ம ரிக்கி கேட்பாரு டீனு கிட்ட. என்னன்னு கேட்பாருன்னா இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு சேலரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுல நம்ம பென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காண்டாயிருது. ஒரு இடத்துல